அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து கொண்டிருக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற அனைவர் மீதும் பின்தொடர்ந்தவர்கள் மீதும் இறைவனது சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உலக அளவுல இருக்கு. அதுல இந்தியாவில் அதிகமாக நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது பெருங்கொண்ட ஒரு கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. இதுல இஸ்லாம் பெண்களுக்கான சில சுதந்திரத்தோட சில வரையறைகளை, பாதுகாப்பு நிமித்தமாக சில கட்டளைகளை இஸ்லாம் போடுது. இதை சரியான முறையில கடைபிடித்தால் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யலாம், உறுதி செய்ய முடியும். ஆனால் நாம இந்த ஒரு வரையறைகளை, இந்த ஒரு சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறதுல இது ஒரு பாரதூரமான ஒரு செயலாக, பாரதூரமான ஒரு கட்டளையாக நாம நினைக்கிறோம். ஆனா அது மிகப்பெரிய பிழை. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏதேனும் ஒரு கல்வி கூடத்திற்கோ வேற ஒரு பயிற்சிக்கோ எது அனுப்ப முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அச்சப்பட வேண்டியது, பயப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அது மட்டும் அல்லாமல் மிக பெருங்கொண்ட ஒரு கூடுதலாக ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு எதிரான ஒரு மிக பெருங்கொண்ட ஒரு அநீதி இழைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், ஒன்று சட்டங்களாவது கடுமையாக இருக்கணும், தண்டனைகளாவது கடுமையா இருக்கணும். அப்படி இல்லையா, இது போன்ற நிகழ்வு வராமல் இருப்பதற்கான முன்னேற்பாடுகள் இருக்கணும். அதெல்லாம் இங்க இல்லை. இப்ப அதை பத்தி தான் நாம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இஸ்லாம் என்ன உரிமைகளை பெண்களிடமிருந்து பறிச்சிருக்கு, என்ன உரிமைகள் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அமைதியை நோக்கி அப்படிங்கிற ஒரு சேனலை நாம் ஆரம்பித்து நம்மளால் இயன்ற அளவுக்கு நற்செய்திகளை மக்களுக்கு மத்தியில் சொல்லணும்னு முயற்சி எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து நடக்கிறதுக்கும் தொடர்ந்து செய்வதற்கும் நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க, ஆதரவு கொடுங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், நாம் பெண்களுக்கு நடக்கிற இந்த பாதுகாப்பு நிமித்தமாக தான். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உலக அளவில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதில் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாகவே பெண்களை கல்வியை பயில அனுப்புவதற்கு கூட அச்சப்படுகிற ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. அப்படியே அனுப்புனாலும் அவங்க வீடு சேருகிற வரை பெற்றோர்கள் மிக பெருங்கொண்ட அச்சத்தோடவே வாழுகிற ஒரு வாழ்க்கை சூழலை தான் இங்கே நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது எதனால அப்படின்னு நம்மள்கிட்ட ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளைகளை, பெண்களுக்கான பாதுகாப்பை நாம உறுதி செய்யாதான். இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் இஸ்லாம் பெண்களுக்கான உரிமைகளை வழங்கிட்டு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சில கட்டளைகளை இஸ்லாம் விதிக்குது. அந்த கட்டளைகளை நாம எடுத்து சொல்கிற பொழுது பிற்போக்குத்தனமானவர்களாக, பிற்போக்குவாதமாக, அதே நேரத்தில் மிக பெருங்கொண்ட பெண்களுக்கு எதிரான பெண்களை அடிமைப்படுத்துவதற்கான கட்டளையா மக்கள் என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க. பெண்களுக்கு நடக்கக்கூடிய தவறுகளை பார்க்கிற பொழுது அதனால் மனம் வெதும்பி பேசுகிறவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, தண்டனைகள் கடுமையாக்கப்படணும்னு பேசுறாங்க. நான் கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த தவறு நடந்து தண்டனை கடுமையா கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த தவறே நடக்காமல் இருப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கணுமே. அதை எப்படி உருவாக்குறதுங்கிறத பத்தி நாம யோசிக்கிறது இல்லை. இதைத்தான் இஸ்லாம் அழகான முறையில வழிகாட்டி இருக்கு. அந்த வழிகாட்டுதலை தான் நாம பிற்போக்குத்தனமா என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இஸ்லாம் பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிகள்ல இருந்து பெண்களை பாதுகாத்திருக்கு. அதுல ஒன்று உடன்கட்டை ஏறுறது. கணவன் இறந்துட்டா அந்த பெண் உடன்கட்டை ஏறணும், கணவனோடு சேர்ந்து தன்னோட உயிரையும் அந்த பெண் மாய்த்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வில் இருந்து இஸ்லாம் என்ன செய்து பெண்களை பாதுகாக்குது. அதுல இருந்து பெண்களை மீட்டெடுக்குது அந்த அநீதியிலிருந்து. அதற்கு பிற்பாடு மறுமணம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. பெண்கள் மறுமணம் செய்யக்கூடாது. திருமணம் முடிஞ்ச அன்றைக்கே கணவன் இறந்தாலும், அதற்கு அப்புறம் இறந்தாலும் சரி, இல்லை 5 வருஷம் கழிச்சு இறந்தாலும் சரி, அந்த பெண் என்ன செய்யக்கூடாது, மறுமணம் முடிக்கக்கூடாதுங்கிற சூழலை இஸ்லாம் உடைத்தெறிந்து பெண்கள் மறுமணம் முடிக்கலாம் என்கிற ஒரு உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்குது. அதற்கு அப்பால் பெண்களுக்கு மன வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு சொன்னால், கல்லானாலும் கணவன்,
ஃபுல்லானாலும் புருஷன் ஒரு காமெடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளலை. அந்த அந்த மன வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு பிடிக்கல, அந்த பெண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தாராளமாக அந்த கணவனிடமிருந்து விடுதலை வாங்கி கொள்வதற்கான உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கு. அதைத்தான் இஸ்லாத்துல குலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண் கேட்பதற்கு பேர் குலா. ஒரு ஆண் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் தலாக், டிவோர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா. ஆண் கேட்டால் அதற்கு பேர் தலாக்கு, பெண் கேட்டால் குலா. பெண் கேட்கிற பொழுது எந்த காரணமும் அந்த பிள்ளைகிட்ட கேட்கக்கூடாது, எந்த ஒரு அட்வைஸும் அந்த பிள்ளைக்கு பெருசா பண்ணிட முடியாது. அந்த பிள்ளை அந்த கணவனோட வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த பிள்ளையை அந்த கணவனிடமிருந்து என்ன செய்யலாம், விடுதலையை வாங்கி கொடுத்துடலாம். அப்படிங்கிற ஒரு உரிமையை இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு, வழங்கியிருக்கு. அதே போல சொத்துக்கான உரிமையையும் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கு. தாய் தந்தையர் விட்டு செல்லக்கூடிய சொத்துல உரிமை பெண்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கான கல்வி கற்றுக்கொள்வதற்கான உரிமையும் வழங்கப்பட்டு இருக்குது. அதே நேரத்துல பேசுவதற்கான, ஒரு சபையில் நின்று பேசுவதற்கான உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கான பேச்சுரிமை, அவங்களது உரிமையை கேட்பதற்கும் உரிமைக்காக குரல் கொடுப்பதற்குமான அனுமதி பெண்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் பெண்களுக்கு இஸ்லாம் என்ன செய்து உரிமைகளாக வழங்கி இருக்கு. கல்வி கற்றுக்கொள்ள வேணாம்னு இஸ்லாம் சொல்லலை, பேச வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லலை. அதே நேரத்தில் சொத்துல உரிமை கேட்க வேணாம் என்று இஸ்லாம் சொல்லலை. அதே போல மறுமணம் முடிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை. ஆனால் இஸ்லாம் ஒன்று சொல்லுது, ரொம்ப ஆணித்தரமாக ஒன்றை சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு எப்படி முதல்ல அவங்க ஆரம்பிக்கணும், அதற்கான முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க கண்ணியமான ஆடைகளை என்ன செய்யணும், அணிந்து கொள்ளணும். ஆபாசமான ஆடைகளை அந்த பெண்களிடத்திலிருந்து, ஆபாசமான ஆடை அணிவதற்கான உரிமையை இஸ்லாம் பறிச்சிருக்கு. இதை உரிமைன்ற நம்ம சொல்லக்கூடாது. நம்ம இதெல்லாம் இன்றைக்கு இதெல்லாம் அவன் உரிமைன்னு சொல்லிடுறோம். அவன் உரிமைன்னா அவன் விரும்பினதை சாப்பிட்றது அவன்ட உரிமை, அவன் விரும்பின இடத்துல வசிக்கிறது அவன்ட உரிமை, அவன் விரும்புகிற மாதிரி பேசுறான்னா கூட அது அவன்ட உரிமை, அவன் விரும்பினதை படிக்கிறானா அது அவனுடைய உரிமை, அவன் விரும்புறத விளையாடுறானா அது அவனுடைய உரிமை. ஆனா இன்றைக்கு நல்லவைகள்ல உரிமை கேட்கலாம், பிழை இல்லை. தண்ணி அடிக்கிறானா அதை உரிமைன்னு சொல்லக்கூடாது, அது சமூகத்துக்கு கேடு. அதை அடிக்காதன்னு தடுக்கிறதுக்கு பேர் உரிமையை பறிக்கிறது இல்லை. ஆனா இன்றைக்கு பெண்கள் தண்ணி அடிக்கிறதுக்கு பெரியவங்கொண்டு அனுமதி, பொம்பளை புள்ள சாராய கடையில் நின்று சாராயம் வாங்குறதுக்கான ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறோம். மது அருந்திட்டானாலே கண்ட்ரோல் செக்ஷனே என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். மூளையில அவன்கிட்ட கண்ட்ரோலே இருக்காது. எந்த இடத்துல நின்று யூரின் கழிக்க கூடாது அந்த இடத்துல நின்று யூரின் போவான், எந்த இடத்துல மலம் கழிக்க கூடாது அந்த இடத்துல மலம் கழிப்பான், எந்த இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடாது அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவான். தாயை பார்க்குற விதத்துல பார்க்க மாட்டான், மகளை பார்க்குற விதத்துல பார்க்க மாட்டான், மனைவியை பார்க்குற இடத்துல வச்சு பார்க்க மாட்டான். அப்ப அப்படி ஒரு கொடூரமான சிந்தனையை உருவாக்கக்கூடிய மதுவை இன்னைக்கு சர்வசாதாரணமா மக்களுக்கு மத்தியில ஃப்ரீடம், சுதந்திரங்கிற பேர்ல என்ன செஞ்சிருக்கோம், உரிமைங்கிற பேர்ல திறந்து விட்டுருக்கோம். அதை மட்டும் அல்லாமல் பெண்களையும் அதை குடிக்கிறதுக்கும் குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்குமான அனுமதி இங்க வழங்கப்பட்டிருக்கு. அட நாம இதை பெரிய பிழை, இதை பெண்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது, இதன் பக்கமே பெயரக்கூடாது, ஆண்களுமே போகக்கூடாது. ஏன்னா மனிதன் தனது கண்ட்ரோலை இழப்பான். அவன் சிந்திக்க வேண்டிய விஷயத்தை சிந்திக்க மாட்டான், பேச வேண்டிய விஷயத்தை பேச மாட்டான், மதிமயங்கியவனாக கால்நடைகளை விட மோசமானவனாக ஆகிடுவான். அப்ப அப்படிப்பட்ட அந்த மது இன்னைக்கு பெண்களும் என்ன செய்யறாங்க, அருந்துறாங்க. எந்த இடத்துல என்ன பண்றோன்னு தெரியல, எவன் என்ன பண்ணிட்டு போறான்னு தெரியல, அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இதுல உருவாகுது. இதை வன்மையா கண்டிக்குது இஸ்லாம், இதை ஒருபோதும் ஏற்கல. இது மாதிரி ஒரு செயலை பெண்களிடமிருந்து இஸ்லாம் பறிக்குது. அது போலவே ஆபாசமான அந்த ஆடை, ஆபாசமான ஆடை என்பது சமூகத்துல பெரிய கேடு தானே. இதுல என்ன உரிமை இருக்கு? கேடான எந்த ஒரு விஷயத்தையும் உரிமைன்னு செய்யும் போது அது உரிமை இல்லை, சமூகத்துக்கு கேடுன்னா அதை தடுக்கணும் எல்லாருமா சேர்ந்து, இல்லைன்னா சீரழிஞ்சு சமூகம் போயிடும். 2 வீட்டுல தீப்பிடிச்சு எரியுது, என் வீட்டுக்கு வரவா போகுதுன்னு நாம நினைத்தால் நம்ம வீட்டுல ஒரு செகண்ட்ல என்ன செஞ்சிடும், வந்துடும். வந்த பிறகு அணைக்க துடிக்கிற நாம பக்கத்து வீட்டுல எரியும் போதே அணைக்க நினைச்சிருந்தா அது நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காது. பக்கத்து வீட்டுல பிடிக்கும் போது பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்க அணைப்பாங்க,
அவங்க வீடு எரியுது, அவங்க அணைப்பாங்க நாம நினைச்சா நம்ம வீடு கொஞ்ச நேரத்துல என்ன செய்யும், தீ பிடிச்சி எரியும். அதை அணைக்கிறதுக்கு எவனும் இருக்க மாட்டான். அப்ப அதே போலவே மற்ற பெண்கள் ஆபாசமா இருக்காங்கன்னா ஆபாசமா இருக்கிறது பிழை. அதுல ஏன் உரிமை கேட்குறீங்க? நான் அரைகுறை ஆடை அணிகிறதுல என்ன உரிமை வேணும் உங்களுக்கு? அது உங்களுக்கு தான் பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கும். ஒரு விலை உயர்ந்த ஒரு உலகத்திலே விலை உயர்ந்த ஒரு பொருளை ஒரு ஆண் எடுத்துட்டு போறான்னு வைங்களேன், அதுவே பாதுகாப்பற்ற சூழல் தானே. அத மாதிரியே பெண்களே விலை மதிப்பற்றவர்கள், அதுல மாற்று கருத்தே இல்லை. இதுல பெண்களை ஒரு படி தூக்கி நிறுத்திட்டு நம்ம தூக்கி தரையில போடுறதுக்காக இதை சொல்லலை. அவங்க மதிப்பு மிக்கவர்கள், அவர்களையே அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ஆனா பலகீனமானவர்கள் பெரும்பான்மையாக. இன்னைக்கு ஒரு 2 பிள்ளைகளோ ஜூடோல கராட்டேல கும்ஃபுல பெரிய ஆளா இருக்காங்கன்னா பெண்களும் ஆண்களுக்கு சரிசமம்னு சொல்லிடக்கூடாது. அப்படி என்றால் பெருங்கொண்ட அநீதி பெண்களுக்கு எதிராக நடக்குது எதனால? அப்ப அவங்க கொஞ்சம் பலகீனமானவங்க தான். விதிவிலக்காக பலம் வாய்ந்த சில பெண்கள் இருப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க பலகீனமானவங்க. அப்போ அவங்களுக்கான ஆடையே இஸ்லாம் வரையறுக்குது. இன்னைக்கு நாம பார்க்குறோமே, சுதந்திரம் ஃப்ரீடம்ங்கிற பேர்ல பெண்களை ரொம்ப ஒரு போக பொருளாகத்தான பயன்படுத்துறாங்க. அதிகபட்சமாக விளம்பரமாகத்தானே இன்றைக்கு பெண்கள் பயன்படுத்தப்படுறாங்க. இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? அட, ஒரு கிரிக்கெட் விளையாடுற இடத்துல 6 அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் பெண்கள் அந்த இடத்துல ஆட விடுறான். 6 அடிக்கிறதுக்கும் அங்க 4 பிள்ளைங்க நின்று அரைகுறை ஆடையோட நின்று ஆடுறதுக்கும் என்ன இணைவு இருக்கு? அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவனுடைய திறமையை பார்த்து கை தட்டிட்டா பரவாயில்ல, அவனுடைய டேலண்ட்டை பார்த்து அவன் அடிக்கிற அந்த தூரங்களை பார்த்து அதுக்காக கை தட்டுறது சிரிக்கிறதுனா ஓகே, அதை நீ செஞ்சுக்கோ. ஆனா இங்க ஒரு 6 பொம்பளை பிள்ளைய நிக்க அரைகுறை ஆடையோட ஆட விட்டுரு. இது எதுக்கு? யாருக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக? யாரு காசு வசூல் பண்றது? யார்கிட்ட இருந்து காசு வசூல் பண்றதுக்காக? அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே விளம்பரம் எடுத்துக்கிடுங்களேன். ஒரு ஆண் ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்தா எல்லா பொம்பளையும் அவன் மேல போய் விடுறாங்க. அந்த அளவுக்கு மிக மட்டமானவர்களாகவா பெண்கள் இருக்கிறாங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி தானே நீங்க பெண்களை என்ன செஞ்சிருக்கீங்க, மக்கள் மன்றத்துல அறிமுகப்படுத்துறீங்க. இந்த மாதிரி பர்ஃப்யூம் அடிங்க, ரோட்ல போட அவ்வளவு பேரும் உங்க மேலதான் விழுவாளுங்க அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம அடிக்கிறோம். ஒரு உள்ளாடை விளம்பரத்துக்கும் சரி, பெரிய விலை மதிப்பு மிக்க கார்களுக்கும் சரி, அரைகுறை ஆடையோட பெண்களை என்ன செய்யறோம், விளம்பரமாக்குறோம். இன்னைக்கு பெண்கள் விளம்பரமாக்கி சம்பாதிக்கப்படுறாங்க. அவ்வளவு நிறைய பேர் காசு சேர்க்கிறானுங்க. இதெல்லாம் உரிமை, இது அவங்களோட உரிமை, இது ஃப்ரீடம், இது இன்னைக்கு உள்ள கல்ச்சர் அப்படின்னு சொன்னால் இது சமூகத்துக்கு கேடு மட்டுமல்ல, இது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை தான் என்ன செய்யும், உருவாக்கும். இதை இஸ்லாம் இது மாதிரி ஆபாசமான ஆடைகளை பெண்கள்கிட்ட இருந்து இஸ்லாம் பறிக்குது. அதனாலதான் அவங்களுடைய ஆடைகளை ஒழுங்கான முறையில இஸ்லாம் வடிவமைச்சிருக்கு. அவங்க அங்கங்களை அவங்க என்ன செய்யணும், மறைக்கணும். அவங்க மார்பகங்களின் மீது அவர்களுடைய முந்தானைகளை போட்டு மறைத்து கொள்ளட்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப மோசமா ஆடை அணிந்து தந்தையோட தாயோடவே இன்னைக்கு பிள்ளைங்க வீதியில வர்றதை பார்க்க. ஏன் அந்த தந்தைக்கு தெரியாதா பெருங்கொண்ட ஆண்களுடைய பார்வை எவ்வளவு கேவலமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி? ஆண்களுடைய சுபாவம் அதுதானே. அழகான ஒண்ணு பெண்ணை பார்த்தாண்டா ரசிக்கிறது தான் ஆண்களுடைய சுபாவம். இதைத்தான் இறைவன் வேதத்துல குறிப்பிடும் போது பெண்களை, அவர்களுடைய பார்வைகளை இறைவன் தாழ்த்த சொல்றான். அதே போல ஆண்களுக்கும் இறைவன் கட்டளையிடுறான், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்கள் வெட்கத்தலங்களை வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு இறைவன் என்ன செய்யறான், கட்டளை இடுறான். ஆனா இன்னைக்கு தந்தையே பிள்ளைய கூட்டு வர்றார் ரொம்ப அரைகுறை ஆடையோட ஆபாசமா பொது இடங்களுக்கு. இப்ப இதை இஸ்லாம் என்ன செய்யுது, வன்மையா கண்டிக்குது. அது போல பொது இடத்துல பெண்கள் மது அருந்திட்டு இப்படி கூத்தடிக்கிறது இஸ்லாம் என்ன செய்யுது, வன்மையாக கண்டிக்கிறது. அந்நிய ஆணோடு தனிமையில் உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் இஸ்லாம் கண்டிக்கிறது. ஏன்னா அந்த பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதை நாம சொல்லும் போதே நீங்க நட்பெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாது. நான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உங்களுக்கு தெரியாது,
எங்களுடைய சகோதரத்துவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ என் தங்கச்சி மாதிரி, அவ என் அக்கா மாதிரி, அப்படிலாம் பார்த்து நிறைய பேர் நிறைய அநியாயங்களை என்ன செஞ்சிருக்காங்க, பெண்கள் மேல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பெண்கள் அநீதிக்கும் அநியாயங்களுக்கும் உட்பட்டு இருக்கிறாங்க. அக்கா அக்கான்னு கூப்பிடுவான், அங்கேயும் தவறு நடந்திருக்கு. தங்கச்சின்னு கூப்பிடுவான், அங்கேயும் தவறு நடந்திருக்கு. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான், அங்கேயும் தவறு நடந்திருக்கு. எத்தனை பெரிய அநீதிகளை இது மாதிரி ஒரு சூழல்ல அனுபவித்த பெண்களுடைய கதைகளை நம்ம நாட்டிலே நாம கேட்டிருக்கோம். அந்த அநியாயங்களை பார்த்துருக்கோம். வீடியோல அண்ணா அண்ணான்னு கரடுறது கத்துறதெல்லாம் நாம கேட்டிருக்கிறோமே. இன்னுமா நமக்கு எதுல நம்ம உரிமை வழங்கணும், எந்த இது உரிமை இல்லை, எது சமூகத்துக்கு கேடு அப்படிங்கிறத இன்னும் விளங்காமல் இருக்கிறோம். ஆபாசமான ஆடை கேடு, மது அருந்திட்டு இந்த பப்பு கிளப்புன்னு சொல்லி 18 வயசுக்கு மேல, அதுல வேற 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் அங்க அனுமதிக்கப்படும். அதுவுமே என்னடா கேடுதானடா. 4 பசங்க மது அருந்திட்டு போதையில போயிட்டான்னா அவனுக்கு அக்கா யாரு, தங்கச்சி யாரு, பொண்டாடி யாரு, அம்மா யாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கேவலமானவர்கள் ஆயிடுறாங்க. பெத்த பிள்ளை மேல தவறா நடந்துக்கிறான் தந்தை. அந்த அளவுக்கு கால சூழ்நிலை கேடா இருக்கிற இடத்துல நீ இப்படி அவுத்து போட்டு ஆடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குற, அதை நீ அனுமதிக்கிற, அதற்கு நீ உரிமை வழங்குற அப்படின்னு சொன்னால் இது சமூகத்துக்கு கேடா? கேடு. பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இருக்காது. அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து இப்படி செஞ்சுட்டான், 10 பேர் சேர்ந்து இப்படி செஞ்சுட்டான், கொடூரமா செஞ்சுட்டான். அட நல்ல பெண்கள், ஒழுக்கம் உள்ள பெண்களே அப்படி செஞ்சிடறானுங்களே. அவ்வளவு கொடூரமானவனுங்களுக்காகத்தான் இஸ்லாம் சட்டம் போட்டிருக்கு. அதற்கப்புறம் அவனுங்களுக்கு ஒரு பெருங்கொண்ட தண்டனை இறைவன் புறத்துல இருக்கு. மாற்று கருத்துல இஸ்லாமிய சட்டம் இருந்தாலும் தண்டனை இருக்கு மாற்று கருத்துல. ஆனா அதற்கு முன்னாடி இந்த தவறு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான வேலையை இஸ்லாம் பார்க்குது. அதை நம்ம ஏற்கணும்ல, அதை ஏத்துக்கிட தானே செய்யணும். அப்ப அந்த மாதிரி ஆபாசமான ஆடைகளை பெண்களிடமிருந்து பறிக்குது. இந்த மாதிரி கூத்தடிக்கிற இந்த மாதிரி இடங்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அதே போல அண்ணன் மாதிரி தம்பி மாதிரின்னு அனுப்புறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. இப்போ ஒரு பிள்ளை, உதாரணத்துக்கு சொல்றேனே, காலேஜ் பஸ்ஸை ஒரு பிள்ளை மிஸ் பண்ணிருச்சு. பக்கத்து வீட்டு பையன்ட்ட அந்த பிள்ளையோட அம்மா சொல்றாங்க, தம்பி உன் தங்கச்சி காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாமா, அவளை கொண்டு போய் கொஞ்சம் விட்டுட்டு வந்துடுறியாமா காலேஜில் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அவுட் பஸ்ல ஏற்றி விட்டுட்டு வந்துருமான்னு சொல்றாங்க. அவன் என்ன பண்றான், 2 நாள் கூட்டு போறான்னா 3ஆவது நாள் அவனையும் அந்த பிள்ளையும் ஆளையே காணா போகுது. இதெல்லாம் நமக்கு மத்தியில நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, என் பிள்ளைய மாதிரி பார்த்தேன், அவளுக்கு தம்பி மாதிரி நினைச்சேன், அவளுக்கு அண்ணன்னு நினைச்சேன், அவனே இப்படி கூட்டுட்டு ஓடிட்டானேன்னு சொல்லி. இது இயல்பு, இப்படிதான் வரும். ஆனா அதையும் மீறி ஒழுக்கமா வாழணும், நம்ம பிள்ளைங்க நல்ல முறையில வாழணும்னு நினைச்சா இதெல்லாம் இஸ்லாம் தடுக்குது. அந்நிய ஆண்களோடு பயணிப்பதற்கான அனுமதியை இஸ்லாம் கொடுக்கல. சகோதரனோட, தந்தையோட, அதே போல தன்னுடைய கணவனோட இப்படி பயணிக்கிறதுக்கு தான் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கே தவிர அவர்கள் அல்லாது மற்ற எல்லாருமே அந்நியர் தான். அது இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, இஸ்லாத்திலிருந்து வெளியே உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அந்நியர்கள் என்றாலே இந்த உரிமை உள்ளவர்களை தவிர அத்தனை பேர் அந்நியர்கள் தான். இதை இஸ்லாம் என்ன செய்யுது, வன்மையா கண்டிக்குது. இப்படி பயணிக்கிறதை இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது. இப்போ இதையெல்லாம் இன்றைக்கு நீங்க உரிமை ஃப்ரீடம்னு சொன்னீங்கன்னா இது போன்ற ஆபத்துகளை சந்தித்து கொண்டே தான் இருக்கணும். இதுல நிறைய பெண்கள் உடனே கோவப்படுவாங்க. நீங்க எங்களை இப்படி அடக்கணும்னு நினைக்கிறீங்க, எங்களுக்கு ஆடையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க, உங்க பார்வை தான் தப்புன்னு சொல்லிடுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு உபதேசம் பண்றவன்ட பார்வை எப்பவும் என்ன செய்யாது, அல்லாஹ் பாதுகாக்கணும், தப்பா இருக்காது. தப்பான பார்வைகளுக்கு மத்தியில நீங்க இப்படி தப்பா போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்க உங்களை சரி கண்டுக்கிடுங்க, உங்களை நீங்க பாதுகாத்துக்கிடுங்க. ஏன்னா அங்க தப்பான பார்வைகள் அதிகம். தப்பா எங்களை பார்க்காதீங்கன்னு நீங்க சொல்லி கேட்கறதுக்கானவங்க இங்க எவனுமே இல்லை. இல்லைன்னா அண்ணா அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணான்னு கத்தும் போது கொஞ்சமாச்சும் உள்ளம் இறங்கும் தானே, அந்த ஒரு கருணை வரும் தானே. அண்ணன்னு சொல்லிட்டாளேன்னு சொல்லி கொஞ்சமாச்சு எவனுக்காவது ஒருத்தனுக்கு அந்த உள்ளத்துல அந்த எண்ணம் வரணுமா இல்லையா? கூடவே ஒர்க் பண்ற பொண்ணு, கூடவே வேலை செஞ்சிச்சே, நம்ம கூட இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு மீது இவ்வளவு பெரிய காட்டுமிராண்டித்தனத்தை நம்ம என்ன செய்யறோம், வெளிக்காட்டுறோமே அப்படின்னு சொல்லி என்ன வராதா? எத்தனை இடங்கள்ல இப்படிலாம் நடக்குது. அப்ப நீங்க உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். பெண்கள் முதல்ல ஆடைகளை கண்டிப்பாக சரிப்படுத்தணும்.
அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, பெண்கள் ஆடையை சரிப்படுத்தணுங்கிறீங்களே, சின்ன சின்ன பிள்ளைகள் மீதெல்லாம் அவர்களுடைய கொடூரத்தை ஆண்கள் வெளிப்படுத்துறாங்களே, அவங்க என்ன ஆடையை குறையா போட்டுட்டாங்க? எது அவங்கள அப்படி தூண்டிச்சு அப்படின்னா, இன்னைக்குள்ள ஆபாச வீடியோக்களும், ரொம்ப சர்வசாதாரணமான ஆபாச வீடியோக்களும், எப்ப பார்த்தாலும் ஆபாசமும் அனாச்சாரமும் மொபைல்ல நிறைஞ்சு கிடக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் பார்த்து 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 அதே மைண்ட் செட்டுக்குள்ள போய் வெறியாகி அவன் வேற போதைக்கும் அடிமையானா அவனுடைய புத்தி எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அப்படிப்பட்டவன் சின்ன பிள்ளைன்னு தெரியாது, பெரிய மனுஷின்னு தெரியாது. அப்ப அந்த மாதிரி சின்ன பிள்ளைய கூட விடாத ஒரு கொடூரமான எண்ணமுடைய மனிதர்கள் இருக்கிறதுக்கு மத்தியில பருவமடைந்த பெண்களும் அதற்கு அடுத்து உள்ள வயதுடைய பெண்களும் எப்படி நடந்துக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒரு மூதாட்டியை கூட விடாத ஒரு கேடுகெட்ட மனிதர்கள்லாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல, இந்த பூமியில நீங்க எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும். அப்போ நீங்க இன்னும் சேஃப்டியா இருக்கணும். நீங்க இப்படி கேள்வி கேட்க கூடாது. சின்ன பிள்ளைங்கிட்ட அப்படி நடக்கிறாங்களே, என்ன ஆடை குறைவா போட்டுருச்சு, எந்த ஆபாசம் அவனுங்களை ஈர்த்திச்சு சின்ன பிள்ளைகிட்ட அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. சின்ன பிள்ளைகிட்டே அப்படி நடக்கிறான் அப்படின்னா பருவ வயதுடைய நீங்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அதுக்காக பயந்து நடுங்கி ஒடுங்கணும்னு சொல்லல. நீங்க வெளியே போங்க, சரியான துணைகளோட போங்க. இல்லையா உங்களுடைய ஆடை அலங்காரங்களை ஒழுங்குபடுத்திக்கிடுங்க. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. நீங்க பயந்து நடுங்கி அப்படி உள்ள இருக்க சொல்லலை. இதையும் மீறி ஒருத்தன் தப்பு செய்யறான் அப்படின்னா, ஒரு கடை திறந்து கிடக்கு, சும்மா டைம் பாஸுக்கு திருடுறவன் என்ன செய்வான், சும்மா ஒரு பொருளை எடுத்துட்டு, விளையாட்டுக்கு சில பேர் என்ன பண்ணுவான், ஏய் நான் எடுக்கிறேன் பாடுறா அப்படின்னு ஒரு பொருளை அப்படி எடுத்து மறைச்சு வைப்பான். அப்படிதானே? ஒருத்தன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி டைம் பாஸுக்கு திருடுறவன் திடீர்னு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்குன்னா பயப்படுவான். ஏய் சும்மாறா, விளையாடாதரா, விளையாட்டு வினையாயிரப்போது, பார்த்தானுங்கன்னா அவ்வளோதான், தூக்கி ஒன்றை உட்கார வச்சிருவானுங்க, அசிங்கமாக போயிடும் அப்படிமா. ஆனால் திருட்டையே தொழிலாக வச்சிருப்பான் பாருங்க. அவன் கண்காணிப்பு கேமரா இருந்தா என்ன, சற்று பூட்டி இருந்தா என்ன, எப்படியும் திருடுவான். இப்போ அவனை மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த சட்டம். ஒரு பிள்ளைய பார்த்துட்டு சூப்பராக இருக்காளடா இவோ அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இதையே இஸ்லாம் கண்டிக்குது. முதல்ல யதார்த்தமான பார்வை, ரெண்டாவது பார்க்கறது சைத்தானிய பார்வை. முதல் யதார்த்தமா பார்ப்பான், பார்த்துட்டு ரெண்டாவது என்ன அழகா இருக்கான்னு திரும்பி பார்த்தானா அது சைத்தானுடைய பார்வைன்னு இஸ்லாம் சொல்லுது. யதார்த்தமா எப்படியும் திடீர்னு நம்ம ஒரு வீதியில போகும்போது டக்குன்னு ஒரு பொண்ணை இப்படி பார்த்துருவோம். பார்த்துட்டோன்னா அஸ்தோஃபிருல்லா, இறைவா என்ன மன்னிச்சிருன்னு நம்ம போறோம். ஏன்னா கண்டிப்பா அந்த தவறான எண்ணங்களை தூண்டி விட்டுருவான் சாத்தான், மோசமானவன். அந்த இடத்துல ரெண்டாவது விஷயம், என்ன அழகா இருந்தா அப்படின்னு இன்னொரு வாட்டி அவன் பார்க்கறான்னா அது சைத்தானுடைய பார்வை அப்படின்னு இஸ்லாம் அதையே கண்டிக்குது. சைத்தானுடைய பார்வை அப்படிங்குது இஸ்லாம். ஆனா நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னால், சைத்தானுடைய பார்வை அப்படின்னு இஸ்லாம் கண்டிக்குது. அப்படி பார்ப்போம் யாரு, அதையே எண்ணமா அதையே நீயத்தா தொழிலா வச்சிருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஆடையே ஒழுங்கா அணிஞ்சிருந்தாலுமே அந்த பெண்கிட்ட தவறா நடக்கும்னு நினைப்பான். இப்ப இதெல்லாம் நாம இந்த வரையறைக்குள்ளெல்லாம் நாம வாழ்வதற்கு முயற்சி செஞ்சா பாதுகாப்பை நம்மால என்ன செய்ய முடியும், உறுதி செய்ய முடியும். ஒரு ஊர்ல காவல்துறை இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வீட்டை திறந்து போட்டா போறோம் சொல்லுங்க? வீடெல்லாம் திறந்து போட்டு எல்லா உடைமைகளையும் தெளிவாக வச்சுட்டு அப்படியே போகிறோம்? கரெக்டாக அந்த வீட்டை என்ன செய்வோம், பூட்டுவோம். எத்தனை பூட்டு போட முடியுமோ பூட்டுவோம். எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு பூட்டு உடைக்க முடியாமல் போட முடியுமோ போடுவோம். எவ்வளோ உறுதியாக கதவை போடணுமோ போடுவோம். அந்த ஸ்டேஷன் எத்தனை ஸ்டேஷன் இருந்தாலுமே இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் போய் அதுக்கப்புறம் தான் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அதற்கான ஒரு முயற்சி ஒன்று எடுக்கணும்ல. எங்கு திரும்பினாலும் ஆபாசங்களும் அனாச்சாரங்களும் நிறைந்து மலிந்து கிடக்குது. இப்போ இதுல இருந்து மீளணும். அப்போ நல்லா விளங்கி கொள்ளணும். பெண்களுக்கு ஒரு கண்ணியமான ஆடையை இஸ்லாம் வழங்கியிருக்கு, பேச்சுரிமையை வழங்கியிருக்கு, அவர்களுக்கான சொத்துரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கு, அவர்கள் மறுமணம் செய்வதற்கான உரிமையை வழங்கியிருக்கு, அவர்கள் தங்களுடைய தாம்பத்திய வாழ்வு பிடிக்காத நிலையில கணவனை வேண்டாம் என்று மறுப்பதற்கான உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கு. இதையெல்லாம் வழங்கிட்டு அந்நிய ஆண்களோடு உறவாடுவதை இஸ்லாம் தடுக்குது, உரையாடுவதை இஸ்லாம் தடுக்குது. ஏன் அப்படின்னா அவர்களுடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் இருந்தால் அவங்க உங்களை தப்பா பார்ப்பாங்க. நீங்க கேஷுவலா பேசுவீங்க,
நல்லா இருக்கீங்களா, ஹாய் எப்படி இருக்கீங்க, அப்படி இப்படிம்பீங்க. நீங்க நல்ல எண்ணத்தோட இருப்பீங்க, சாதாரணமா பேசுவீங்க. ஆனா அவனுடைய உள்ளத்துல நோய் இருந்தா அவன் உங்களை தப்பா பார்ப்பான், தப்பான சூழ்நிலைய எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராதான்னு நினைப்பான். அப்ப அது மாதிரி அந்நிய ஆண்களோடு அனாவசிய உரையாடல்களை நீங்க என்ன செய்யுங்க, தவிர்த்துக்கிடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அந்நிய ஆண்களோடு பயணம் செய்வதை தவிர்த்துக்கிடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆபாசமான ஆடையை தவிர்த்துக்குங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த மாதிரி கட்டளைகளை இஸ்லாம் பெண்களுக்கு போட்டுட்டு எல்லா உரிமைகளையும் வழங்குது. அப்ப அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நாம சரியாக விளங்கி கொண்டு கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் இது போன்ற பெண்களுக்கு எதிரான அநீதியிலிருந்து நிச்சயமாக பெண்களை காக்கலாம். இதையும் மீறி பெண்களுக்கு தவறு நடக்கும்போது சட்டம் கடுமையாக்கப்படணும். சரியான முறையில் விசாரணை செய்து எந்த அமைச்சர் பிள்ளையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல்வாதியோட பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பணம் படைத்து எவ்வளோ அதிகாரம் படைத்தவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சரியான தண்டனை என்ன செய்யணும், மரண தண்டனையை, சரியான கடுமையான தண்டனையை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தவறுகள்ல, அந்த மாதிரி ஆபத்துகள்ல, அதை தாண்டி வரக்கூடிய அந்த ஆபத்திலிருந்து என்ன செய்யலாம், பெண்களை பாதுகாக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட உரிமைகளை இஸ்லாம் வழங்கி ஒரு சில கட்டளைகளை போடக்கூடிய இந்த மார்க்கத்தை புரிஞ்சு கடைபிடிக்கணும். அப்படி அதை நடைமுறைப்படுத்தினால் ஒரு நல் வாழ்வுக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். அப்படி அதை புரிந்து நடக்கக்கூடிய நல்லொரு மக்களாக இறைவன் உங்களையும் என்னையுமாக்கட்டும். வேறொரு வீடியோவோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.